புத்தாண்டை ஒட்டி சிவகங்கையில் உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதோடு தடுப்பு வேலிகளை தள்ளிவிட்டு ஏறி குதித்ததால் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். விரிவான தகவலை எமது செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். கலைவாணன், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த கோயில் குடைவரை கோயிலாக அமைந்துள்ளது. இங்கு வீட்டில் இருக்கும் கற்பக விநாயகர் பார்த்தீங்கன்னா வலம்புரி நிலையில் காணப்படுகிறார். அதாவது மற்ற இடங்கள் இல்லாமல் வலம்புரி நிலையில் காணப்படும் இந்த விநாயகர் தரிசிப்பதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பொதுவாக ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட விழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்வது வழக்கம். அதனை முன்னிட்டு இன்று 2026ஆம் ஆண்டு, அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு விநாயகரை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்தனர். விழாவை முன்னிட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்துல மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அவருடைய அருகிலே பார்த்தீங்கன்னா உற்சவர் வெள்ளி மூசி வாகனத்தில் எழுந்தள்ளி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஆண்டின் முதல் நாளில் இந்துக்களின் முழு முதற் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகர் பெருமானை தரிசனம் செய்தால் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் கற்பக விநாயகர் தரிசனம் செய்வதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலையில் 4 மணிக்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் பிள்ளையார்பட்டியில் பொது தரிசனம் மற்றும் விஐபி தரிசனம், அதாவது டோக்கன் பெற்றுக்கொண்டு தரிசனம் செய்வது என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விநாயகரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரண்டுமே இலவச தரிசனம் தான். இலவச தரிசனத்திற்காக விஐபி வரிசையில் கட்டுக்கடங்காத கூட்டம் காத்திருந்த நிலையில் போலீசார் தடுப்பு வேலிகள் அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி வந்தனர். ஒரு கட்டத்தில் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் போலீசாரை தள்ளிவிட்டு தடுப்பு வேலிகளையும் தள்ளிவிட்டு பெண்கள் உட்பட பலரும் ஏறி குதித்து ஓடி சென்று அந்த நீண்ட வரிசையில் நின்றனர். இதில் முதியவர்கள், பெண்கள் உட்பட பலரும் கீழே விழுந்து எழுந்து சென்ற நிலை கூட காண முடிந்தது. இந்த நெரிசலில் பெண்கள் கை குழந்தையுடனும், ஆண்கள் தோளில் குழந்தைகளை தூக்கி கொண்டும் ஓடோடி வந்தனர். இந்த நெரிசலில் சிக்கிய கை குழந்தைகள், சிறு குழந்தைகள் எல்லாம் அழுகை சத்தம் கேட்டு போலீசார் பொதுமக்களையும் பக்தர்களையும் திட்டி அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் இன்று முழுவதும் நடந்திருக்கும் என அறிவித்த போதிலும் இது போன்று முண்டியடித்துக் கொண்டு வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், மீண்டும் ஒரு கரூர் சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வருவதாகவும் மிகவும் வேதனையோடு தெரிவித்தனர். கலைவாணன், தகவலுக்கு நன்றி. அப்படியே